சென்னை திமுகவின் கோட்டையா? விஜயால் ஜெயிக்க முடியுமா? வீழ்கிறதா அதிமுக கூட்டணி? இந்த தொகுதியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்திற்கு விஜய் வருவது குறிப்பிடத்தக்க மாற்றமாக பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை தாவேகாவின் வருகை முக்கிய எதிர்க்கட்சிகளாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருந்த திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது என்பது பரவலாக அனைத்து தொகுதிகளிலும் தெரிய வருகிறது. முதலில் சென்னையை சேர்ந்த 16 சட்டமன்ற தொகுதிகள். சென்னை மாநகரில் எந்த கட்சி முன்னிலையில் உள்ளது, எந்த கட்சி இரண்டாம் இடம் உள்ளது, மூன்றாம் இடத்தில் எந்த கட்சி உள்ளது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம் என்னும் கருத்து கணிப்பை கிங் 360 ஆகஸ்ட் மாதத்திலேயே வெளியிட்டிருந்தது. அதன் வெளிப்பாடுகள் அப்பொழுது பல்வேறு ஊடகங்கள் கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டது. பல்வேறு தகவல்கள் தமிழக அரசியல் களத்திற்கு புதிதாக இருந்தது. ஆனால் அதை தொடர்ந்து வெளிவந்த அனைத்து கருத்து கணிப்புகளும் கிங் 360 ஒட்டியே வந்திருந்தது என்பதுதான் முக்கியமான ஒன்று. அதன் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இறுதி கருத்து கணிப்புகளை எடுத்துள்ளோம். இதை வெளியிட உள்ளோம். முதலாவதாக சென்னை மண்டலம். சென்னை மண்டலத்தில் சென்னை மாவட்டம். சென்னை திமுகவின் கோட்டையா? விஜயால் ஜெயிக்க முடியுமா? வீழ்கிறதா அதிமுக கூட்டணி? சென்னையின் லேட்டஸ்ட் சர்வே ரிசல்ட் பார்த்தோமேயானால் தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் சில வாரங்களில் அறிவிக்கப்பட உள்ளது. இதன் காரணமாக தமிழக தேர்தல் களம் வழக்கமான பரபரப்புடன் இயங்குகிறது. தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தவிர மற்ற கட்சிகள் அனைத்தும் கூட்டணியை இறுதி செய்து தொகுதி உடன்பாடு செய்யவில்லை. சீட் பேரமும் நோட் பேரமும் நடந்து வருகிறது. அதே நேரத்தில் முக்கிய தொகுதிகளில் வேட்பாளர்களாக களமிறங்கக்கூடியவர்கள், முக்கிய பிரமுகர்கள் இப்பொழுதே தேர்தல் பணிகளை விறுவிறுப்பாக செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் கள நிலவரங்களை பற்றி ஆய்வு செய்ய கிங் 360 ஊடக குழுமம் கள ஆய்வு செய்துள்ளது. இது பிப்ரவரி முதல் வாரத்தில் எடுக்கப்பட்ட எங்களது கள ஆய்வு இன்று முதல் கட்டமாக வெளியிட இருக்கின்றோம். முதலில் சென்னையை சேர்ந்த 16 சட்டமன்ற தொகுதிகள். சென்னை மாநகரில் எந்த கட்சி முன்னிலையில் உள்ளது, எந்த கட்சி இரண்டாம் இடம் உள்ளது, மூன்றாம் இடத்தில் எந்த கட்சி உள்ளது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். சென்னை மாவட்டத்தில் ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி ஆகிய 16 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவற்றின் கள நிலவரம் தற்பொழுது எப்படி உள்ளது என்பதை மக்கள் கருத்து கணிப்பு என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில், அதாவது ஆர்கே நகர், திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 27% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 25% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 9% ஆதரவும் கிடைத்துள்ளது. பெரம்பூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 28% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 24% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. கொளத்தூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 33% ஆதரவும், இரண்டாம் இடத்திற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு 29% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 28% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 7% ஆதரவும் உள்ளது. இது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்திற்கு விஜய் வருவது குறிப்பிடத்தக்க மாற்றமாக பார்க்கப்படுகிறது. வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்துக்கு 25% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் சம பங்கில் இருக்கிறார்கள். இதில் தமிழக வெற்றி கழகம் இதைவிட அதிகமாக எடுத்தாலோ அல்லது இதிலிருந்து குறைந்தாலோ அவர்கள் கையில் தான் திமுக அதிமுகவின் வெற்றி இருக்கிறது என்ற தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்பது வில்லிவாக்க தொகுதியின் உண்மை நிலவரமாக இருக்கிறது. திருவிக நகர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 35% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 25% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 6% ஆதரவும் கிடைத்துள்ளது.
எழும்பூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 28% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 22% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை தாவேகாவின் வருகை முக்கிய எதிர்க்கட்சிகளாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருந்த திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது என்பது பரவலாக அனைத்து தொகுதிகளிலும் தெரிய வருகிறது. இறுதியில் வாக்கு எண்ணிக்கை எண்ணும் பொழுதுதான் தாவேகாவின் பலம் என்ன, தாவேகாவால் வெற்றி பெற்றவர்கள் யார், தாவேகாவால் தோற்றவர்கள் யார் என்பது தெரிய வரும் என்பதுதான் உண்மை கள நிலவரமாக இருக்கிறது. ராயபுரம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், டிவிகேவுக்கு 22% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 6% ஆதரவும் கிடைத்துள்ளது. இந்த தொகுதியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் டி ஜெயக்குமார் போட்டியிட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் ஒரு ஸ்டார் வேட்பாளராக இருப்பதனால் அதிமுக இங்கு முன்னிலை வகிக்கிறது. துறைமுகம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 27% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 26% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. சேப்பாக்கம் அதாவது திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 35% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 20% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தவரை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு அவர் பணி அதிக அளவில் செய்துள்ளதால் 5% இடைவெளியில் உறுதியான வெற்றி என்ற முன்னேற்றத்துடன் உதயநிதி ஸ்டாலின் முன்னேறி வருகிறார். ஆயிரம் விளக்கு தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 27% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 22% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. சென்னை அண்ணா நகர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 35% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 20% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. விருகம்பாக்கம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 30% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 25% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், திமுக வேட்பாளராக கே நகர் தனசேகரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என கள நிலவரம் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி போட்டியிட்டால் இது மிகப்பெரிய சவாலாக தமிழகத்தின் உற்று நோக்கக்கூடிய தொகுதியாக விருகம்பாக்கம் மாறிவிடும் என்பது உண்மை. விஜய் போட்டியிடுவார் என்று கூறப்படுவதனாலேயே இங்கு திமுகவும் அதிமுகவும் தங்கள் வாக்குகளை இழந்து தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் சரிபங்கில் இருக்கிறது. அங்கு விஜய் தான் வேட்பாளர் என்று போட்டியிட்டால் கள நிலவரம் மாறக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. சைதாப்பேட்டை தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 22% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 12% ஆதரவும் கிடைத்துள்ளது. இந்த தொகுதியில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், அதிமுக கூட்டணி சார்பில் அதிமுக வேட்பாளராக செந்தாமிலன் ஆகியோர் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அதிமுக வேட்பாளரை விட பின்தங்கி இருக்கிறார் இன்றைய கள நிலவரப்படி. இது தாவேகாவின் வருகையினால் திமுகவின் வாக்கு வங்கி சரிகிறது. இதனால் ஏற்படக்கூடிய விலை. அந்த வரிசையில் சைதாப்பேட்டையிலும் மாசு அவர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பின்தங்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய நிலவரப்படி இருக்கிறது. மயிலாப்பூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 28% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருப்பதனால் அதிமுக வேட்பாளருக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. தாவேகாவுக்கு விழக்கூடிய வாக்குகள் எல்லாம் பெரும்பாலும் திமுக சைடில் இருந்து வருகிறது. ஆதலால் திமுகவின் வாக்கு வங்கி குறைகிறது. இந்த தொகுதியில் இறுதிக்கட்ட மாயாஜால வேலைகள் திமுக ஏதேனும் செய்தால் மயிலாப்பூர் தொகுதியில் திமுகவின் வெற்றிக்கு சாத்தியம். தியாகராய நகர் பகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 35% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 33% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 20% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. கடந்த தேர்தலிலேயே தப்பித்தோம் பிழைத்தோம் எனதான் திமுக வேட்பாளர் இந்த சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். அதே வரிசையில் இந்த முறை அங்கு அதிமுகவின் சார்பில் அந்த மாவட்ட செயலாளர் சத்யா போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறையே ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்றதனாலும் தொடர்ந்து களப்பணியில் அவர் கடந்த 2 ஆண்டுகளாக இருப்பதனாலும் அதிமுக முன்னேறி வருகிறது. டி நகரில் அவருக்கு ஈக்குவலான வேட்பாளரை திமுக போட்டால் ஒழிய டி நகரை திமுக வெல்வது கடினமாகத்தான் இருக்க போகிறது. வேளச்சேரி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 28% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 22% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. இந்த தொகுதியும் அதே போன்றுதான். இப்பொழுது நிலவரப்படி விஜய் இங்கு போட்டியிடவில்லை என்று கூறுகிறார்கள். வேளச்சேரியில் ஒருவேளை விஜய் போட்டியிட்டால் இங்கு கள நிலவரம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் லேட்டஸ்ட் சர்வேவின் படி திமுக கூட்டணி 10 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 5 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதாவது ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், ஆயிரம் விளக்கு ஆகிய 10 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளது. சென்னை மாவட்டத்தில் ராயபுரம், அண்ணா நகர், சைதாப்பேட்டை, டி நகர், வேளச்சேரி ஆகிய 5 தொகுதிகளில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. விருகம்பாக்கம் தொகுதியில் யாருக்கும் முன்னிலை கிடைக்காமல் திமுகவும் டிவிகேவும் சமநிலையில் இருப்பதாக இதுவரை வந்துள்ள கருத்து கணிப்பு தெரிகிறது. இதுதான் சென்னையின் உண்மை நிலவரமாக இருக்கிறது. திமுகவின் அசைக்க முடியாத கோட்டை என கருதப்படுகிற சென்னையில் திமுக அதிக தொகுதிகளை வென்றாலும் கூட தாவேகாவின் வருகையினால் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு சில தொகுதிகளை அதிமுகவிற்கு வெற்றியை விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை தாவேகாவினால் சென்னையில் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தாவேகாவின் வருகையினால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அதிமுக மற்றும் திமுக 2 கட்சிகளுக்கும் எந்த அளவுக்கு இருக்க போகிறது, தாவேகா ஒரு ஸ்பாய்லரா அல்லது வின்னரா என்பதை தேர்தல் முடிவுகள் எண்ணி பார்க்கும் பொழுதுதான் தெரியும் என்பதுதான் உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது. நாளை இன்னொரு மாவட்டத்தின் கருத்து கணிப்பிலிருந்து சந்திக்கலாம். வாருங்கள். தமிழகத்தில் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 எலெக்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் 2026 புதிய அப்டேட்டுகளுடன் வரும் சட்டமன்ற தேர்தலின் வெற்றிக்கு வித்திடுகிறது. அது குறித்த முழு விவரங்களை அறிய கீழுள்ள லிங்கில் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.